ஹலோ பார்ட்னர்ஸ், லாய்ட்ஸ் மெட்டல்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் 2020 நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ இப்போ 82 லட்சமாக மாறி இருக்கும். ஸ்பாஞ்ச் அயன் மேனுஃபேக்சரிங், பவர் சப்ளை, அயன் ஓர் மைனிங் பிஸ்னஸையும் இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்களோட ஷேர் வேல்யூ ஏப்ரல் 2020 $4.39 இருந்துச்சு. அதுலேருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ அதோட வேல்யூ 780 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட ஸ்டாக்கை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா மார்ச் 2021 இவங்க நெட் ப்ராஃபிட் 0லேருந்து மார்ச் 2024 1243 கோடியாகவும், மார்ச் 2021 0ல் இருந்த இபிஎஸ் இப்போ 24 ரூபாயாகவும் இருக்குது. இவங்களோட மார்க்கெட் கேப் 39 கோடி, இவங்களோட பிஇ ரேஷியோ 28, இவங்களோட ரிட்டர்ன் ஆஃப் எக்விட்டி 55, இவங்களோட டெபிட்டும் 0ல் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டாக்கு இதனோட புக் வேல்யூல இருந்து 13 டைம்ஸ் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எல்லா பென்னி ஸ்டாக்கும் மல்டிபேக்கராக மாறாது. நாம அலசி ஆராய்ச்சி தேடுற ஸ்டாக்ல ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கும். இந்த லாய்ட்ஸ் மெட்டல் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். லாஸ்ட் 4 இயர்ஸில் இந்த ஷேர் 9200% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி.